வாக்கு திருட்டு புகாரை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது கர்நாடக அரசு. வாக்கு திருட்டு, வாக்காளர் பட்டியல் மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆந்திரா, ஒடிசா கடலோரத்தில் கரையை கடக்கும் என கணிப்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற கனவு முழுமை பெற்றுள்ளது. வரி குறைப்பால் 2.5 லட்சம் கோடி ரூபாயை நாட்டு மக்கள் சேமிக்க முடியும் என பிரதமர் மோடி பேச்சு. நாளை முதல் 5 மற்றும் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி மட்டுமே அமலில் இருக்கும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என பிரதமர் மோடி உறுதி. வரும் 23ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என துரைமுருகன் அறிவிப்பு. அண்ணா அறிவாலயத்தில் காலை 10 மணிக்கு திமுக எம்பிக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு. பாஜக நிச்சயமாக அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகள் தலையிடாது. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் 1 மணி நேரம் சந்தித்து பேசிய பின்னர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் விஜய் தனித்து நின்றால் தாவேகவை திமுக அழித்துவிடும். திமுகவை எதிர்ப்பது உண்மை என்றால் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அழைப்பு. விஜய் அவர்கள் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அவர் அண்ணா திமுகவுடைய கூட்டணியைத்தான் நாடி வர வேண்டும். அதை தாண்டி தனித்து களம் இறங்குவோம் என்று சொல்வது விஜயனுடைய அரசியல். இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும். கூடும் கூட்டம் கண்டிப்பாக வாக்காக மாறாது. அது விஜய்க்கு மட்டுமல்ல, எனக்கும் பொருந்தும். நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என விஜய்க்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அறிவுறுத்தல். ஆள் வைத்து தாவேகவை பற்றி பொய்யான கதையாடல்களை செய்கிறார்கள் என விஜய் குற்றச்சாட்டு. 1967, 1977 தேர்தல்களை போன்று 2026 தேர்தலும் நிகழ்த்தி காட்டுவோம் என உறுதி. (2026) சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் கை காட்டும் நபரை முதலமைச்சர். பாமக தலைமை செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்ட எம்எல்ஏ அருள் பேட்டி. மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டுகிற அவர் கை காட்டி அவர் பேரு மருத்துவர் ஐயாவுடைய வாயிலிருந்து எந்த பேர் வருதோ அவர் தான் முதலமைச்சர். அது எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் நடக்க போகுது. மாணவர்களின் நலனில் முக்கியத்துவம் செலுத்தாமல் அரசியலில் முக்கியத்துவம் செலுத்துவது சரியல்ல. தமிழகத்தில் மத்திய அரசு எந்த மொழியையும் திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். கல்வி நிதியை தர தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கூறிய தர்மேந்திர பிரதானுக்கு செல்வ பொருந்தக எதிர்ப்பு. கல்வியை அரசியல் கருவியாக மாற்றி மாணவர்களின் எதிர்காலத்தை மத்திய அரசு அச்சுறுத்துகிறது என கண்டனம். கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்ன வேறுபாடு என்று விளக்கம் சொல்ல விஜய்க்கு தெரிய வேண்டும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறாதது ஏன் என்று விஜய்க்கு சீமான் கேள்வி. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அம்பத்தூர் அடுத்த முகப்பேரில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது விழுந்த ராட்சத மரம். காருக்குள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தங்களை பழங்குடியினர் என அறிவிக்க கோரி ஜார்க்கண்டில் குர்மி சமுதாய மக்கள் போராட்டம்.
குர்மி சமுதாய மக்களின் தீவிர போராட்டத்தால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 100 ரயில் சேவைகள் பாதிப்பு. சென்னை அடுத்த தொழுவேர் காற்றில் 1 மணி நேரம் பெய்த மழையில் இடிந்து விழுந்த மழைநீர் வடிகால் கால்வாய். சரிந்து விழுந்த கால்வாய் சுவரை ஜேசிபி மூலம் நிமிர்த்தி மீண்டும் பணி தொடர்வதால் மக்கள் அதிர்ச்சி. இது 3 மாதம் ஆயிடுச்சு, எந்த ஒரு சீரியஸ் எதுவுமே இல்லை. அதில் இது தன்னாலே வீழ்ந்துட்டு தான். இது கொசு வேற, குப்பிங்க வேற, தண்ணி பாரு எப்படி போக முடியல, வர முடியல. ஒரு 8 வருஷமா, இன்னைக்குல ஒரு 8-10 வருஷம் கிட்ட எங்கள் அப்பாவும் எல்லாரும் இந்த தெருவில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நகராட்சியில் மனு கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமா போராடி இந்த காவா இப்போ வர வச்சிருக்காங்க. ஆனால் இந்த காவா போட்டு ஒரு வாரத்திலே இடிஞ்சு விழுந்துருச்சு. நடிகர் சங்க கட்டிடத்தின் திறப்பு விழா தேதி வெகு விரைவில் அறிவிக்கப்படும். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் பேட்டி. கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இந்தியா கனடா இடையிலான உறவை மீண்டும் கட்டியெழுப்ப முடிவு. டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் வட்டத்தில் நடந்த ஆலோசனையில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த இரு நாடுகளும் ஒப்புதல். பாக்ரா விமானத்தள கட்டுப்பாட்டை திருப்பித் தர வேண்டும், ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. நேபாள முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒளியை கைது செய்ய வேண்டும், ஜெனீசர் இளைஞர்கள் போராட்டக் குழு வலியுறுத்தல்.